காய்ஸ் இன்னைக்கு கண்மணி அன்புடன் சீரியல் எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? எடுத்தோடனே அன்பு வந்து கீழே இறங்கி வருவான். அவங்க அம்மா, என்னடா இன்னைக்கு சீக்கிரமா கிளம்பிட்ட? கண்மணி கூட இதை பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லலேன்னு சொல்லுவான். அவளுக்கே தெரியாதுமா, நான் இப்பதான் அவகிட்டயே சொன்னேன்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்படியாண்ணா, நானே உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, என்னம்மான்னு கேட்கும்போது, இன்னும் 2 டேஸ்ல உனக்கு பர்த்டே வருதுடான்னு சொல்லுவாங்க. ஆமாம்மா, நான் கூட வெளியில போறேம்மா இன்னைக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எங்கடா போற? நானும் கண்மணியும் வெளியில போறோம், நான் சொல்ல மாட்டேன், எங்கன்னு சொல்ல மாட்டேன், சர்ப்ரைஸ் சொல்லுவான். உடனே கார்த்திக் வந்து, டேய் அண்ணா என்கிட்ட மட்டும் சொல்லு, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்றான். இல்ல நான் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன். சரி பிக் பாமி கிட்ட, அவங்க கிட்டயும் சொல்ல மாட்டேன், சொன்னேன்னா அவங்க ஆசை மருமக கிட்ட சொல்லிடுவாங்க. ஸோ நான் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன், இது ரொம்பவே சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். எல்லாருமே சரி நீ சந்தோஷமா போனா ஓகேன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தா கண்மணி கால் பண்ணுவான். கண்மணி வந்து மிக்ஸி ஓடும்போது அந்த சவுண்ட்ல வந்து கேட்கவே கேட்காது, எடுக்க மாட்டா. அப்புறமேட்டா இவன் கண்டினியூஸா ட்ரை பண்ணும்போது கண்மணி வந்து சமையலெல்லாம் நான் சீக்கிரமாவே முடிச்சிட்டேங்க இன்னைக்குன்னு சொல்லும்போது, ரொம்ப நல்லது, நம்ம இன்னைக்கு வெளியில போறோம், நம்ம வெளியூருக்கு போறோம்னு சொன்னோடனே, அப்படியாங்க எங்க போறோம், ட்ரிப்பு போறோம்னு சொல்லவே இல்லை, ஆஃபீஸ் விஷயமா வெளில போறோம், நீ என் கூட வரேன்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்படியாங்க, நான் எதுக்குங்க? இல்ல இல்ல நீயும் வர, நீ போயிட்டு கிளம்புன்னு சொன்னோடனே அவளும் 10 மினிட்ஸ்ல நான் ரெடி ஆயிரேன்னு சொல்லிட்டு சொல்றான். இங்க வந்து கார்த்திக் கேட்பான், அண்ணா இப்பயாவது சொல்லுன்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல மாட்டான், சர்ப்ரைஸ் சொல்லிடுவான். அசத்துறப்போன்னு சொல்லிட்டு அப்புறமாட்டா கண்மணியும் அன்பும் கிளம்பிடுவாங்க. கண்மணிக்கு அங்கே போயிட்டு நீங்கள் மீட்டிங்னு இருப்பீங்க, எனக்கு போர் அடிக்கும்லன்னு சொல்லிட்டு, இல்லை அங்கே நம்ம 2 பேரும் தனியாக இருப்போம், நம்ம போகிறது ஒரு தீவு, அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, நீ நான் மட்டும்தான் இருப்போம், நான் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். கண்மணிக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடும். 2 பேரும் போகிறாங்க. போனதுக்கு அப்புறமேட்டா இங்கே தீவுக்கு வந்து போட் எடுத்துகிட்டு 2 பேரும் தனியாக போயிடுவாங்க. இங்கே வந்து ரொம்ப ஹாப்பியாக கண்மணி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவான். அன்பு வந்து எப்படியாவது இன்னைக்கு நம்ம லவ்வை வந்து சொல்லிடணும் இந்த இதில் சொல்லிட்டு அவன் இமேஜின் பண்ணிலாம் பார்ப்பா. இவளும் வந்து, ஏங்க இங்கே எதுக்கு லேப்டாப் எடுத்துன்னு வந்திருக்கீங்கன்னு, இல்லை இல்லை நம்ம எடுக்கிற ஃபோட்டோஸ்லாம் பெருசாக பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேனாங்க. திடீர்னு ஒரு மாதிரி காற்று பயங்கரமாக சுழற்சி காற்று மாதிரி வந்து போட்டு வந்து கவுந்துரும். அவங்க எடுத்துகிட்டு வந்த திங்ஸ் எல்லாமே வந்து அதிலே போயிடும். இவங்க 2 பேரும் ஓரமாக கரையை ஒதுங்கிடுவாங்க. ஃபர்ஸ்ட் கண்மணி தான் கண்ணு முடிச்சு பார்க்கும்போது, இப்போ கூட நீங்கள் உங்களுக்கு உயிர் போகிற நேரத்தில் கூட என் உயிரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நினச்சிங்கல்ல, உங்களோட லவ்வை நீங்கள் வாயை திறந்து சொல்லலைனாலும் நீங்கள் என்னை எவ்வளோ லவ் பண்ணுறீங்கன்னு எனக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. ஆனால் ஏதோ ஒரு ரீசனால நீங்கள் சொல்ல மாட்டீங்க, கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க, சொல்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்லுவா. அப்புறமேட்டா அன்பை எழுப்பும்போது அன்பு வந்து, இன்னும் நான் உயிரோட தான் இருக்கேனா, இது கனவு இல்லையான்னு கேட்டோடனே, ஏங்க எப்படிங்க நீங்கள் என்னை விட்டு போவீங்க, என் கையை தான் நீங்கள் இறுக்கி பிடிச்சிருக்கீங்களே சொல்லிட்டு சொல்லுவான். அப்புறமேட்டா இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. நாளைக்கு எபிசோடில் நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.